நடிகையை கைவிட்ட திமுக. நிறைய பேர் இல்ல, நானே கூட சொல்லுவேன்றேன். நானே கூட இவங்க ஆக்சுவலா வந்து ஆக்ஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துருக்கணும். இப்போ அந்த நடிகை வந்து முந்தா நேத்து வந்து அழுதுட்டு ஒரு வீடியோ விட்டாங்க. இல்ல அதை நான் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒன்றும் இல்ல, ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து நீங்களே ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்க என்னன்னா கதறி அழுகுறாங்க. அந்த சீமான் வந்து எங்க போனாலும் வந்து எவ்வளவு கேவலமா பேசுறாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களால புது வாழ்க்கை கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த ஏஜ்ல. எப்படி அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. அவங்க இவருக்காக வந்து தியாகமே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த நடிகையோட கதறல்ல வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது இவர் மேல எவ்வளவு லவ் வச்சுட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு அஃபெக்ஷனட்டா இருந்திருக்காங்க. நம்ம வந்து போற போக்குல இப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சா வந்து கம்ப்ளைண்ட் தராங்க, இல்லைன்னா வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. பணத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாபஸ் வாங்குறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு. அவங்க லவ் பண்ண ஒரு மனுஷன், அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. சரி, அந்த இமேஜை கெடுக்க கூடாதுன்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் தராங்க. அப்புறமா நீ வந்து மிரட்டுறதாவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பின்னாடி பின்புலவங்க யாருமே கிடையாது. இவனுங்க கும்பல் ஒரு ஆம்பளைங்க, ஒரு 10 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொம்பளை மிரட்டினா என்ன ஆக போகுது? ஒரு மிரட்டலும் இருக்கு. அந்த மிரட்டல் கூட சேர்ந்து எஸ் ஓகே நம்ம லவ் பண்ணிருக்கோமே, நம்ம லவ்வர் தானே, அந்த ஒரு மனசு ஆக்சுவலா இருக்கும்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அந்த மனசு. சரி நம்ம லவ்வர் தானே, அவனை போய் நம்ம நடு தெருவில் நிப்பாட்டணுமா, அவன் பேரை நம்ம ஸ்பாயில் பண்ணணுமா, வேணான்ட்டு தான் இந்த 3 வாட்டியோ 2 வாட்டியோ அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வாபஸ் வாங்குறாங்க. பிளஸ் அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் அப்போ செட் ஆகல. ஆமா, கண்டிப்பா பேக்ரவுண்டும் இல்ல. இதை எப்படி சீமான் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா, திமுக தான் ஃபுல்லா இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலா இந்த இதுல வந்து பிளே பண்ணது விஜயலட்சுமியோ திமுகவோ கிடையாது. இதுல பிளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். எதுக்கு எடுத்தாலும் அவங்க எப்பனா வரும்போதும் ஒரு கோபத்துல ஒரு டென்ஷன்ல, ஏன்னா இவரு பேசுற பேச்சுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அசிங்கம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் போது அப்பப்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தரும்போது இவர் என்னன்னா திமுக மேலயும் காங்கிரஸ் மேலயும் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அவங்களோட வேதனையை வந்து புண்படுத்திட்டாரு. இப்போ வந்து இப்ப கூட இவனுங்க அந்த தம்பி குரூப்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு சுத்துது, இவனுங்கன்னா திமுக தான் வந்து இவங்களை போய் கூட்டின்னு வந்து திருப்பியும் புகார ஸ்டார்ட். சரி, இப்போ வந்து கேஸ வந்து தள்ளி வச்சிட்டாங்களா? அப்ப திமுக தான் அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் தெரியல. திமுக ஏயா ஸ்டார்ட் பண்ணிச்சு? நீங்க என்ன போயிட்டு ஸ்குவாஷ் பண்றதுக்கு போனீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், திமுக இதுல எங்க உள்ள வந்துச்சுன்னு நான் கேக்குறேன். நீ எஃப்ஐஆர் எப்போ வாங்கின? எஃப்ஐஆர் எப்போ வாங்கின? 2011 போட சொன்னது யாரு? நீ வந்து வாக்கு கேட்டு இலை மலர்ந்தா லீரம் மலரும்னு அந்த அம்மா தான் போய் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிச்சு. அந்த அம்மா ஆட்சியில தான் எஃப்ஐஆர் போட்டாங்க 2011. இதுக்கு நடுவுல தான் இந்த 3 வாட்டி வந்துட்டு இந்த நடிகை போயிருக்காங்க. இப்போ சமீபத்துல அவங்களே வந்து புகார் கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது திமுகவோட கடமை. திமுக அதுக்கும் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. நீயாதான் எப்படி ஓரமா போற ஓனாய தூக்கி வேலியில விட்டவாரு கேஸே யாரும் யோசிக்கல, யாரும் பேசல, விட்டாச்சு. நீயாதான் ஐயோ எஃப்ஐஆர் கிராஷ் பண்ணுட்டு நீயாதான் ஹைகோர்ட்டுக்கு போன. நீ ஹைகோர்ட்டுக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆஜராக வேண்டியது தமிழக அரசோட கடமை. கண்டிப்பா அவங்க ஆஜரானாங்க. அதுக்கு வந்து நீதிபதியும் ஆமா ஏதோ முகாந்திரம் இருக்கு, இதை விசாரிங்க, 12 வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கன்ட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்ப யார் போனா? நீ தானே போன, இல்ல திமுக போச்சா? இவரு தான் போனாரு. அப்புறமா ஏன் உன் தம்பிகள் வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக நீ டைவர்ட் பண்ண பாக்குற? நீ வந்து இதுல திமுகவையோ அந்த நடிகையோ முடிச்சு போட்டு பேசினாதான் நம்மளுக்கு எங்க இருந்துனா ஆதரவாளைகள் வரும், நம்மளுக்கு எவனா சொம்படிப்பான், நம்மளுக்கு எவனா துட்ட தருவான், நம்ம அப்பதான் தப்பிக்க முடியும். அப்பதானே தம்பிகள் வந்து ரோட்ல நிப்பாங்க. அதுதான் இப்ப நீதி வென்றதுன்றானுங்கப்பா. இதே வந்து அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து விசாரிங்கன்னு சொல்லும் போது நீதி தோற்றது. திமுக வேலை வாங்கிருச்சு. சரி, இப்போ என்ன ஆச்சு? இப்போ வந்து இவங்க வேலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியுமா? வழக்குன்றது அப்படிதான். சரி, இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, நடிகை வந்து அழுதுட்டு ஒரு வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே சமம். அது சில நாய்ங்க வந்து அது நடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா நடிக்கிறதுக்கும் ஒரிஜினல் வித்தியாசம் தெரியுமா தெரியாது அவங்களுக்குலாம்? ஒரு பாலியல் தொழிலாளி. அவன் தொழிலாளியாடா நாயே? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா.
அவனுங்க நடிப்பு தானே, அவனுங்களே பண்ணுறது இது நடிச்சு நடிப்பா, உலக மகா நடிப்புடா சாமி, எப்படி இல்ல கிளி பண்றானுங்க. அந்த நடிகை வந்து அவ்வளவு அழுதுட்டு என்ன நீ வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றியா, நான் பாலியல் தொழிலாளியா, நான் விபச்சாரியா அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபீல் பண்ணி பேசுற வீடியோ எல்லாம் இந்த மாதர் சங்கங்கள், இந்த மகளிருக்காக போராடுற எங்க இருக்காங்க குழுக்கள், அவங்கலாம்? இந்த மகளிருக்காக போராடுகின்ற அமைப்புகள் இந்தியா லெவல்ல எங்க குற்றம் நடந்தாலும் இறங்கி போய் மகளிருக்காக போராடுவாங்க. உதாரணத்துக்கு எங்க குஷ்பு அக்கா, அதுதான் இங்க அவங்க எல்லாம் வந்து மகளிரை தொட்டிங்கன்னா எங்க அக்கா வந்து எங்க இருந்தாலும் போய் நிக்கிறவங்க. அவங்க எல்லாம் எங்கன்ட்டு நானும் அதுதான் ஏன்பா இங்க ஏன்பா தேடுற, அவங்க உருவம் பெருசுப்பா, நீ இப்படி இல்ல, இப்ப டயட் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு தேடுற இந்த மகளிர் குழுவை சார்ந்த யாரோ ஒரு அந்த பெண்மணிக்கு நீங்க சப்போர்ட்டுக்கு வரலையே, ஏன்டா? ஏன்னா அந்த சைடு இருந்து எங்க அண்ணன் சைமன் தாத்தா. சைமன்னா பாத்துக்குங்க, சைமனுக்கு எப்படி ஒரு இதுல பவர்ல. அப்போ சைமனால பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் கிடையாது, சைமனால கற்பழிக்கப்பட்டவர்கள் பெண்கள் கிடையாது. அவங்க கணக்குல அந்த கேட்டகரியில வரவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அப்ப ஆம்பளை ஆயிடுவாங்களோ? அதுதான் தெரியல இவங்க. அப்ப ஆம்பளை சங்கம் தான் இறங்கி போடணும், போராடணும் போல. இல்ல 6 மாசம் ஆமா என் கூட இருந்திருக்காங்க, விருப்பப்பட்டு தான் இருந்திருக்காங்கன்னு அக்யூஸ்டே சொல்லுது. அக்யூஸ்டே சொல்லுது நானா சின்ன பொண்ணியா கூட்டு போயிட்டு பண்ண அப்படின்னு சொல்றான். அதுல பார்த்து அந்த 6 மாசம் இருந்திருக்கியே, எதை சொல்லி அவங்கள யூஸ் பண்ண? இதுதான் கண்டென்ட். ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பேன், இல்ல உன்னை வந்து பெரிய நடிகை ஆக்குறேன்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பேன். அப்படி யூஸ் பண்ணியிருந்தா அதை சட்டப்படி தப்புதான். இல்லன்னா இவர் வந்து ஆண் மன்மதன் வந்துட்டாங்களோ பின்னாடி. இல்ல எனக்கு தெரியல ஆண் மன்மதனோ, ஐயோ நான் இருந்தா இந்த சைமன் தாத்தாவோட தான் இருப்பேன் அப்படின்னு வந்தாங்களா? எல்லா ஃபேஸும் கரெக்டா மேட்ச். ஒண்ணு லவ் பண்ணிருப்பாங்க, அப்ப லவ் நடந்திருக்கு. ஆமா, இல்லன்னா நீ சொல்லு நான் இது சொல்லி ஏமாத்தினங்கன்னு சொல்லி ஒத்துட்டு போ. ஏமாத்தி தானே காசுலாம் பிடிங்கிருக்கான், அப்புறம் வாழ்க்கை அடிச்சுட்டு பேசிட்டு இருக்க. இவ்வளவு ஏமாத்து வேலையும் பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காதனால முந்தா நேத்து அழுதுட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. இப்ப அதுக்கு வந்து எதிர்மறையாவே ஒரு ரிப்ளை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இடைக்கால தடை. நீங்க வந்து எங்க சைமன் தாத்தா வந்து இப்போதைக்கு விசாரிக்காதீங்க, போலீஸ்லாம் நடவடிக்கை எடுக்காதீங்க, நீங்களே வந்து 2 தரப்பும் வந்து செட்டில்மெண்ட் எதுனா பேசி முடிக்க முடியுதா பாருங்க அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க? இப்போ வந்து செட்டில்மெண்ட்னா என்ன அவங்க பேசுவாங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம நடிகை வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டாங்க, நீங்க வந்து இனிமேட்டு நான் மேல் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. ஏன் சார்பா யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? சொல்லலை, கவனிச்சிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் ஏதோ சீமான்கிட்ட பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே. நேற்று வந்து ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை? இல்லை, ஃபர்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன் சார். நானே எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், விட்டுடுங்க, இதோ விட்டுடுங்க. ஏன்னா எனக்கு நீதி கிடைக்காதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அழுதாலும் சரி கதர்னாலும் சரி எனக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆளுங்க கிடையாது. உண்மையாலே நமக்கே என்ன தோணுதா நினைக்குதுன்னா, ஏன்னா அவங்க அந்த வீடியோல சொல்றாங்க, ஹைகோர்ட்ல எனக்காக தமிழக அரசு ஆஜராச்சு, சுப்ரீம் கோர்ட்ல எனக்காக ஏன் ஆஜராக ஆள் இல்லை கேக்குறாங்க. அப்ப நமக்கும் அந்த கேள்வி வருது, அப்படி இவங்க ஆஜரானாங்களா ஆஜராகலையான்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஆஜராகாமல் இருந்திருந்தால் அது தமிழக அரசோட தப்பு. உண்மையாங்க தப்புங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆஜராகிறதுதான் தமிழக அரசு. எந்த அது பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவர்மெண்ட் தான் ஆஜராகணும். நீங்க ஏன் ஆஜராகலன்றதுதான் அவங்களோட குற்றச்சாட்டு. அவங்க வந்து மனம் வெந்து சொல்றாங்க. இன்னைக்கே வந்து என்னடா அது நமக்கு பேசுறதுக்கு கடுப்பா இருக்கு இந்த கண்டென்ட். இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒருத்தன் செஞ்சிருக்கான், இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, இவ்வளவு விட்னஸஸ் இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இருந்தாலும் அதை கையெழுத்து போட்டதுலாம் இருக்குது, அப்புறம் எப்படி தள்ளி வைக்கிறாங்க எனக்கு புரியலையே. அது கரு கழிச்சத நம்மளுக்கே ஒன்றும் தெரியல, அது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நம்ம இல்லாம போயிட்டோமோ. இப்ப இவன் என்ன நடிப்பான்? இப்போ நம்ம பாத்தியா நான் யாரு நீ திருப்பி காட்டுவேன், திருப்பி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவான். ஆல்ரெடி அவங்க டீம் பண்ணியிருந்தாங்க. இவனை பார்த்து மத்தவங்க இன்னும் கத்துப்பானுங்க. இது அவங்க எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல. பாவம் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உண்மையிலே நீதி கிடைக்கல. இல்ல பாலியல் குற்றவாளிலாம் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கான்.
ஜாலியா அவன் ஜாலியா ஒண்ணுமே மைக்ல வந்து கத்திட்டு இருப்பான். விபச்சாரியா இருக்கும், பாலியல் தொழிலாளியா இருக்கும், அப்படியா இருக்கும். நான் 6 மாசத்துல இன்னுமே வந்து காந்தி மகான் நினைப்பு, காந்தி மகான் இவரு. இவரு இன்னும் கெத்தா பேசுறாராம். 6 மாசத்துல 7 வாட்டி கற்பழிப்புனா நானா ஒரு பெரிய அவதாரமா இருக்கும். இப்ப சினிமா வில்லன் மாதிரி பேசுறான். எப்படி கவர்மெண்ட் பார்த்து சும்மா இருக்குது? எனக்கே தெரியலையே. இல்ல அந்த சொன்னா பாத்தீங்கன்னா ஓலை கட்டினர் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இது பண்ணுனா இதெல்லாம் என்ன பேச்சு பேசலாம்? ஒரு அரசியல் தலைவன் பேச இல்ல இவன் மேல கேஸ் பண்ணுமோ நம்ம எப்படி பப்ளிக்ல பேசுவான்? ரோட்ல போறவன் இது மாதிரி பேசிட்டு இருந்தா விட்டு வச்சிருப்பீங்களா? ஏன் எதிர்கட்சியில சேர்ந்தவங்க இப்ப பெண் அரசியல் தலைவர்கள் எல்லாமே அதுக்கு வந்து மாற்று பதிலடி கொடுத்துருக்காங்க. டிடிவி தினகரன் கூட நேத்து பேசும்போது சொல்றாரு உட்காந்துக்கிட்டு, இப்படி எல்லாம் ஒரு அரசியல் தலைவன் பேசி நம்மள இன்சல்ட் பண்றாரு. ஏன்னா நானும் ஒரு அரசியல் தலைவன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. இப்படி எல்லாம் அரசியல் தலைவன் பேசின்னு இருக்காரு. அவர் பேசுறதுல எதுனா ஒண்ணு இருக்கா? ஒரு தலைவன் பேசலாமா அப்படின்னு உண்மை. நீலாம் எதுக்கு தெரியுமா அரசியல் தலைவனா இருக்கணும்? இந்த பாலியல் டீம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அந்த விங் இருக்குங்க அவங்க கிட்ட. நீங்க அந்த விங்குக்கு வேணா நீ வந்து ஒருங்கிணைப்பாளரா இருந்துக்கோ. ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்து இப்படி இருக்க கூடாது. நீ அரசியல் பண்ற காலத்துல நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் வந்து மனசு கஷ்டமா இருக்குது. நீ பேசுற பேச்சியும் நீ பேசுற கீதியும், ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணின்னு ஒரு பொண்டாட்டின்னு ஒண்ணு வீட்டுல இருக்குது பாரு. அதெல்லாம் கையெழுத்து கும்பிடுடா சாமி. ஏமா எங்கம்மா தெய்வமே, நீ உண்மையிலே பெரிய ஆளு. உண்மையா இவங்க தொடப்பக்கட்டை எடுத்து பொலன்னு பொழுதுந்தா இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் வெளியே சுத்திட்டு. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, இன்னும் 10 பொண்ணை எங்க அண்ணன் ஏமாத்தினாலும் எங்க அக்கா வந்து சப்போர்ட். அதுதான் சொல்றாங்களே, கொள்ளையில அவள இருக்கும் போது ஏங்க பொண்ணு எங்க அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல அக்கா, நல்லா இருக்கா. இப்ப ஊரெல்லாம் பார்த்தா ஒரு போஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த பாலியல் குற்றவாளியை கைது செய், தமிழக அரசே விடாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் வச்சு ஒட்டுக்குறாங்க ஊர் ஃபுல்லா ஒட்டுறாங்க தான். இருந்தாலும் என்ன தெரியுது, இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நீங்க இப்போதைக்கு விசாரிக்காதீங்க, பேசுங்க, நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க, தமிழக அரசு வந்து பதில் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன இவங்க ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. ஏன்னா விஜயலட்சுமி அக்கா வந்து இன்னைக்கு பேசி வந்து சோகமா ஒரு வீடியோவே போட்டாங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா, பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்க? நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம் வராங்க போறாங்கன்னு. ஏங்க ஒரு சாதாரண மனுஷனை இந்த மாதிரி கற்பழிப்பு கேஸ்ல எதிர்த்து போராடுறது மிகப்பெரிய விஷயம். எங்க அண்ணன் வேற தலைவர், அதுவும் நாம் தமிழர் பணம் ஃபண்ட் எல்லாம் நிறைய விஷயம் இருக்காரு. எப்படி மிரட்டுவானுங்கன்னு தெரியாது, என்ன பணம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நடிகை என்ன செய்வாங்க? இந்த நடிகை என்ன செய்ய முடியும்? அவங்க எதுவுமே செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க விட்ட சாபத்திற்கு என்னைக்குமே பெண் சாபம் பொல்லாது. நீ என்னைக்குமே ஜெயிக்க போறது கிடையாது ஒரு சீட்டு கூட, வாய்ப்பில்லை. அதுக்குதான் அவனுக்கே தெரியும். வாழ்க்கையில உனக்கு வேட்டையை வைக்கதான். நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், மறக்காம எல்லாரும் கேட்டுக்கோங்க. தங்கச்சியை காப்பாற்ற அண்ணன் வருவார் கண்டிப்பா. எங்க விஜய் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். உன் ஓட்டெல்லாம் நீ இப்போ தட்டிக்கிறல்ல, 35 லட்சம் ஓட்டு, 35 லட்சம் ஓட்டுன்னு தட்டுறல்ல, அதுக்காகவே கட்சி தொடங்கினாப்லையா? 2026ல உன் 8% ஓட்டு 2% ஓட்டு ஆக்கதாண்டா எங்க அண்ணன் வந்துன்னு இருக்காரு. அது உனக்கு விட மாட்டாங்க. இது காமெடி கிடையாது, இது உண்மையிலே சீரியஸ் தான். ஏன்னா சீமானோட அழிவுன்னு ஒண்ணு வருதுன்னா அது விஜயால தான் வரும், திமுகவால கூட வராது. ஏன்னா விஜய் அறுவடை செய்ய போற எல்லா வாக்கும் சீமானோட ஓட்டு, நாம் தமிழரோட ஓட்டு. ஏன்னா இளைஞர்கள் பூரா பாயிலும் இங்க இருக்கிறவன் அப்படியே தாவானா அது விஜய் கட்சிக்கு தான் தாவ மாட்டான், திமுக தாவ மாட்டான், அதிமுக தாவ மாட்டான். அவன் மொத்தமா விஜய் கட்சிக்கு தான். சோ 2026 எலெக்ஷன்ல சீமான் அந்த பெண் சாபம் பலிக்க போகுது. நீ ஆள் அட்ரஸ் இல்லாம உன்னை போற ரோட்ல போறவங்க கூட மதிக்க மாட்டான். நடக்கும்பா. சில கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ ஏன் உன்னை வந்து ஆக்ஷன் எடுக்க யோசிக்குதுன்னா, சரி ஒரு 8% ஓட்டு இருக்கு, 7% ஓட்டு இருக்குன்னு யோசிச்சுன்னு இருக்கு. ஆனா 2026க்கு அப்புறமா உன் நிலைமை தலைகீழ ஆக போகுது. எங்க விஜய் அண்ணன் உன்னை காலி பண்ணி, அடே அது தங்கச்சிக்காக உன்னை பழி வாங்குறாரோ இல்ல அவரு அரசியலுக்காகவே பழி வாங்குறாரோ, உன்னை கிழிச்சு தொங்க விட போறாரு. உன் அழிவு அந்த அண்ணன் கையில தான். நிறைய விடுப்பா. இவன் என்ன சொல்றான்னா, அந்த பொம்பளை வந்து இப்படி சொல்றான், அவங்க வந்து காசுக்காக இது பண்றாங்க, காசுக்காக ஏமாத்துறாங்க. இல்ல நான் இவன் என்ன பண்றான்? இல்ல நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அவங்கள வந்து பாலியல் தொழிலாளின்றியா? அப்ப நீ யாருடா? அதுதான் கேக்குறேன். இது பர்போ, நீ யாரு? போற எல்லா இடத்துலயும் போய் ஒன்னொன்னு வச்சுக்கின்னு சுத்திங்க இருக்கீங்க, நீ யாரு? அப்போ அவங்க வந்தாங்க, ஆமா 6 மாசம் ஆசைப்பட்டு தான் என் கூட இருந்தாங்கன்னு சொல்றேன். அப்ப நீயும் தானே இருந்த, நீயும் பாலியல் தொழிலாளி தானே? அப்போ அதுதான் உண்மை. அது எனக்கு ஒண்ணும், பெண்களுக்கு ஒரு நியாயம்,
ஆண்களுக்கு ஒரு நியாயமா? பெண் யார் கூடனா இருந்தா பாலியல் தொழிலாளி, ஆனா ஆண் யார் கூட போனாலும் நல்லவன் உத்தமன். நீங்க வந்து பொண்டாட்டி குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா இருப்பீங்க, அந்த பெண்ணு வந்து உங்களை கஷ்டப்பட்டுங்கன்னு அனாதையா இருக்கணும். ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கின்னு உட்காந்துக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் பெரியவனுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன நினைப்பான்? பொம்பளை சோக்கு கேக்குதான்னு கேட்பான். 100% அப்படித்தானே. பொம்பளைக்கு பின்னாடி சுத்தி நின்றதானே நீ அங்க ஈழத்துல போறியா? நீ என்ன பண்ணிருந்த? நீ மதுரை லாட்ஜில, பாண்டியன் லாட்ஜில என்ன பண்ணிருந்த? அதை மறைச்சு பேச முடியுமா உன்னால? இல்ல என்னால மறுக்க முடியும். நான் அப்ப இல்ல, நான் ஈழத்துல சண்டை போட்டு சொல்ல. ஏமா அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கும் பயத்து காட்டலாம்பா. சொல்லு. அங்க போய் நின்று இங்க உட்காந்து குஜாலமா இருந்துட்டு இன்னைக்கு நீ வந்து கதை பேசினு இருக்க. நீ அந்த பெண்ணுக்கு எப்போ நீதி கிடைக்கும்? நீதி வந்து கிடைக்கும். இன்னொரு 5 வருஷம் போராடணும். அந்த அக்காக்காக சில யூடியூப் சேனல்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அது இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஒன்னும் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா பேசுறோம்ன்றது கிடையாது. ஒரு பெண்ணுக்காக நாங்க பேசுறோம், வேற எதுவுமே கிடையாது. அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு யார் செஞ்சிருந்தாலுமே நாங்க பேசியிருப்போம். இத்தனை வருஷம் போராட்டம், இவ்வளவு போராடியும் ஒன்னும் கிடைக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எப்படியோ இவங்க தமிழக அரசு வந்து பதில் மனு கொடுப்பாங்க. அந்த பதில் மனு என்னன்னு கொடுப்பாங்க? என்ன ஆகும்? இப்ப செட்டில்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகல, இவங்க 2 பேரும் வந்து ஒத்து போக மாட்டாங்க. உதாரணம், இந்த நடிகை வந்து இல்ல ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல ட்ரையல் போகணும்னு சொல்றாங்க, இந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த பிரைமரி ஃபேஸ் இருக்கு, முகாந்திரம் இருக்கு அப்படின்ட்டு இவங்க பதில் மனு செஞ்சா மேபி அவங்க வந்து சரி ஓகே விசாரணை தொடருங்கன்னு சொன்னா அண்ணனை தூக்கின்னு போவாங்க. ஆனா விஜயலட்சுமி அக்கா வந்து இன்னைக்கு கொடுத்த வீடியோ படி அவங்களே வந்து நான் விருப்பப்படல இனிமேட்டு, ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க, விருப்பப்படலன்ட்டாங்க. அப்படி விருப்பப்படாம போனாங்கன்னா இந்த கேஸ் கேரி ஓவர் ஆகாது. கேஸ் கேரி ஓவர் ஆகணும்னா அந்த நடிகையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், தமிழக அரசும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலத்தை நம்ம காட்டி ஆகணும். அதே மாதிரி அந்த நடிகையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தமிழக அரசு இங்க ஒரு சைடு சரி பெண்ணு பாதிக்கப்பட்டிருச்சு, பெண்ணுக்காக நம்ம நீதி வாங்கி தரணும், தமிழக அரசு ஸ்ட்ராங் ஆகும் போது இவங்க வந்து இல்லங்க வேணாங்க நான் வீட்டுக்கு போறேங்க அப்படின்ட்டீங்கன்னா சொல்லி அவுட். கண்டிப்பா அதுவும் அவுட். அது இவங்களுக்கு அசிங்கம், தமிழக அரசுக்கும் அசிங்கமாயிடும். சோ 2 தரப்பும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஓகேவா இருந்தாதான் கேஸ் நிக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போதோ, சுப்ரீம் கோர்ட் நம்ம சொல்ற பதில வச்சுதான் அவங்க பண்ண போறாங்க. அவங்க ஒன்னும் புதுசா பண்ண போறது இல்ல. இப்ப வந்து விசாரணை நடத்தாதீங்க, சீமானம் கொஞ்சம் வெளியில விட்டு வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருப்பி தப்பு பண்ணிட்டோம், என்ன நடக்க போகிறதோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா பாவம் வேற எதுவும் நம்மளால முடிஞ்சது பேசதான் முடியும். என்னத்த இந்த பெண்கள் இந்த மகளிர் சங்கம் எல்லாம் பேச வேண்டியதான் நாங்க உட்காந்து பேசினு இருக்கிறோம், வேற எதுவுமே கிடையாதுங்க. யுவர் ஆர்டர்.